வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெக் டாக். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பிளெண்டர் டுட்டோரியல் வீடியோ. பிளெண்டரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி பிளெண்டர் டுட்டோரியலில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை எப்படி பெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, முதல்ல பிளெண்டரில் புதுசாக ஒரு டிசைனை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஒன்ஸ் பிளெண்டர் ஓப்பன் ஆன உடனே டிஃபால்ட்டாக இருக்கிற எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி டெலீட் கொடுத்து டெலீட் பண்ணிடுவோம். நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் க்யூபை தான் பெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு க்யூப் ஆட் பண்ணிக்குவோம். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி மெஷ்ல க்யூபை செலக்ட் பண்ணால் க்யூப் ஆட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து ரெக்டாங்கிள் க்யூபை இதை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ப்ரெஸ் பண்ணி ஃபார் ஸ்கேல் ப்ரெஸ் பண்ணி மவுஸ் கர்சரை மூவ் பண்ணிங்கன்னா அந்த க்யூப் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்ட்ரெச் ஆகும். சரிங்களா? எக்ஸ் ஆக்சிஸில் தான் இதை நம்ம பண்ணணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். ஹாரிசாண்டலாக இருக்கும்போது ஒய் ஆக்சிஸில் பண்ணால் ஒர்க் ஆகாது. சரிங்களா? இப்படி ஸ்ட்ரெச் ஆனோடனே ஆப்ஜெக்டில் போய் அப்ளையில் ஸ்கேல் செலக்ட் பண்ணி அந்த ஸ்கேலை அப்ளை பண்ணிவிடுவோம். அப்ளை பண்ணோடனே எடிட் மோடுக்கு போயிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லூப் கட்டை ஆட் பண்ணுற ஸ்கொயர் மாதிரி ஒன்று வரும். அப்படியே உங்கள் மவுஸ் வீலை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய லூப் கட்ஸ் ஆட் ஆகும். அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணி அந்த லூப் கட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். லூப் கட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆன உடனே ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுவோம். இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபயரில் ஆட் மாடிஃபயர் செலக்ட் பண்ணி டிஃபார்ம்ன்ற மெனுவில் சிம்பிள் டிஃபார்ம்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் சிம்பிள் டிஃபார்ம் மாடிஃபயர் வந்து ஆட் ஆகிடும். டிஃபால்ட்டாக அதில் ட்விஸ்ட்ன்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். நம்ம வந்து பெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ பெண்டை செலக்ட் பண்ணிக்குவோம். பெண்டில் 3 வேல்யூ இருக்கும்: ஆங்கிள், ஆரிஜின், ஆக்சிஸ். ஆங்கிள்ன்றது எவ்வளோ ஆங்கிள் பெண்ட் ஆகணும்னு நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆப்ஜெக்ட்ன்றது ஆர்ஜின்றது எந்த இடத்துல அதோட ஆர்ஜின் வரணுன்றத நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஆர்ஜினாக ஒரு ஆப்ஜெக்டை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல ஆர்ஜின் வரணுன்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துலேருந்து இது பெண்ட் ஆகும். சரிங்களா? அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சிஸ்ன்றது எந்த ஆக்சிஸை மையமாக வச்சு அது பெண்ட் ஆக போகுதுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் செலக்ட் ஆகிருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் செலக்ட் ஆகிருக்கும்போது நம்ம ஆங்கிள் வேல்யூவை சேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பெண்ட் ஆகும். இது நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? இதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில், ஒய்ன்றது இந்த க்ரீன் லைன், இதை மையமாக வச்சு இது பெண்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இது நம்மளுக்கு தேவையில்லை. நமக்கு தேவை வந்து இது சி மாதிரி இல்லை ஓ மாதிரி பெண்ட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஜெட்டை செலக்ட் பண்ணிக்குவோம். ஜெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிள் வேல்யூவை சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான பெண்டிங் இதில் கிடச்சிரும். இப்படி தான் பிளெண்டரில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பெண்ட் பண்ணணும். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.